ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், ஆசீர்வாதமான நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக, வசனத்தில் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 118:6. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். ஆம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற அர்த்தம். நம் சார்பில் இருக்கிறார் என்ற அர்த்தம். நமக்கு சப்போர்ட்டாக இயேசு இருக்கிறார் என்ற அர்த்தம். நமக்காக வாதாடுவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்கு உதவி செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் எந்த தீங்கும் வராதபடி பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்கள் எதிரியின் கையிலும் உங்களை எதிரியின் கையிலும் சத்துருவின் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உபாகமம் 31 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் உனக்கு முன்னாக போய் கோலானாவை செவ்வையாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்வார். சில பேருக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை, பயம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை, பயம். சில பேருக்கு தேவையில்லாத வீணான கவலை, பயம் காணப்படும். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று பயப்படாதீர்கள். காரணம், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியா எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகாய்த்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகினால் உங்களுக்கு எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமல் பயப்படாமலும் இருங்கள். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து பயம் வேண்டாம். நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக யாவையும் அவர் நன்மையாகவே செய்து முடிப்பார். காரணம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. ஆத்மாவிலே பலந்தந்து உங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தாமே கையினால் உங்களை தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார். எப்பேற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துக்கள் வந்தாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நெறிந்த நாளலை முடியாமலும் மங்கிய திரியை அணியாமலும் இருக்கிற தேவன். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். முதலாவது நாம் அந்நிய தேவர்களுக்கு பயப்படக்கூடாது. அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயந்து அதை பணிந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது 2 ராஜாக்கள் 17:35 வசனம், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவைகளை பணிந்து கொள்ளாமலும்
சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் இருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 16:4 சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறது. அந்நிய தேவர்களுக்கு பயந்து அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருந்து எல்லா ஜனங்களுக்காகவும் சிலுவை இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் பயப்படுவோம். பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து குனிந்து சேவிப்பீர்களாக. அப்பொழுது இயேசு உங்கள் வேதனைகளை நீக்கி சந்தோஷம் சமாதானம் தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பயப்படவும் வேண்டும், அவரையே ஆராதிக்க வேண்டும். உபாகமம் 6:13 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று சொல்கிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சங்கீதம் 112:1-2 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர் விதமாக இருப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், நாம் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, சுவிசேஷத்தை அறிவிக்க பயப்படாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க பயப்படவில்லை. பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்குது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். ஆம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். சுவிசேஷத்தை நாம் எங்கும் தைரியமாய் அறிவிப்போம். உலகம் எங்கும் நாம் சாட்சியாய் இருந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் சுவிசேஷமாய் அறிவிப்போமாக. அது மட்டுமல்லாமல் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் வேதத்தின்படி பயப்படாமல் நாம் சுவிசேஷம் அறிவிப்போம். அறுப்பும் மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. சங்கீதம் 21 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆதியாகமம் 37:33-4 வாசிப்போம் என்றால், யாக்கோபு யோசேப்பின் மேல் பட்சமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். தகப்பன் யோசேப்பு மகன் யாக்கோபு மீது பட்சமாய் இருந்தான். அதுபோல பரம தகப்பனாகிய இயேசு மீது நாம் பட்சமாய் இருப்போம். கர்த்தர் நம்மேல் பட்சமாய் இருக்கிறார், நாமும் கர்த்தர் மேல் பட்சமாய் இருப்போம். அகஸ்வேரு ராஜா எஸ்தரிடம் தயவும் பட்சமாய் இருந்தார். ஆகையால் ராஜா எஸ்தருக்கு ராஜா முடியையும் கீடவுமாய் தரிப்பித்தார். அதுபோல கர்த்தர் நம்மேல் பிரியமாயும் பட்சமாய் இருக்கிறபடியா நாம் கர்த்தருடைய கையில் அலங்கார கீடவும் ராஜ முடியுமாய் இருப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். யார் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார்? கர்த்தரை அதிகமாய் துதித்தவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். தானியேல் 3 வேளை அவன் ஜெபித்ததினாலே அவன் கர்த்தரை தேடினாலே தானியேல் கூட அவன் பட்சத்தில் கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம்,
ஆகையால் நான் ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் பட்சத்தில் இருப்போம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இதை குறித்தும் திகைக்காமலும் நாம் கர்த்தருக்காக நாம் பயப்படாமல் கர்த்தருடைய காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஆமென். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஆமென். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். ஏசப்பா உமக்கு சோத்திரம், சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்பா நீ என்னோடு இருக்கிறபடியால், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். உமக்கு மட்டும் நான் பயப்படுவேன். ஆமென். சோத்திரம். உடைய வேத வார்த்தையின்படி சோத்திரம், சோத்திரம் அப்பா. நான் ஜீவிக்க, நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம். அதிகாலை ஜெபங்களை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி, துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.